கண்ணபிரான் பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரித்து அந்த முன்பே 4000 பொருள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானே அந்த குறையை தீர்த்து கொள்வதற்காக அந்த கண்ணபிரானே பெரியவாச்சான் பிள்ளையாக வந்து அவதரித்தான். அவருக்கு அதனால தான் கிருஷ்ணமிஸ்வரர் என்னதான் பெரியவாச்சான் பிள்ளைக்கு திருநாமம். அவரிடத்துல 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் பொருள் கேட்ட சீடர் யாரெனில் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் வியாக்கியானம் அருளி செய்தவரான பெரியவாச்சான் பிள்ளை என்கின்ற ஆச்சாரியர். அவர்தான் நம்பிள்ளையினிடத்திலே 4000த்துக்கும் பொருள் கேட்டார். அந்த பெரியவாச்சான் பிள்ளை அவதரித்தது என்றைய தினம் என்றால் கண்ணபிரான் அவதரித்த தினமான ஆவணி ரோகிணியிலே. நம்பிள்ளைக்கு திரு கலிகன்றி என்று திருநாமம், திருமங்கையாழ்வாருடைய நாமம். அதே போல பெரியவாச்சான் பிள்ளைக்கு கிருஷ்ணன் என்று அந்த கண்ணபிரானுடைய திருநாமம். கண்ணபிரான் அந்த திருக்கண்ணமங்கையிலே எழுந்தருளியிருந்த எம்பெருமான் திருமங்கையாழ்வாரிடத்திலே தான் கவியின் பொருள் கேட்காத குறை தீர அந்த திருமங்கையாழ்வாருடைய அபராவதாரமான நம்பிள்ளையினிடத்திலே பெரியவாச்சான் பிள்ளையாக வந்து 4000த்துக்கும் பொருள் கேட்டு அத்தை நமக்கு எழுதியும் கொடுத்தான் என்று இப்படியெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் காட்டி இருக்கிறார்கள். ஆயினாலே அந்த நம்பிள்ளைக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சேர்த்தி உண்டு. மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் வாய்த்த மலர் தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. இது மணவாள மாமுனிகளின் உபதேச ரத்தின மாலை பாசுரம். நம்மாழ்வார் இயற்றிய திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய 4 பிரபந்தங்களும் 4 வேதங்களின் சாரமாக அமைந்துள்ளது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்து கொண்டோம். அந்த மாறன் பணித்த தமிழ் மறைக்கு 6 அங்கங்களாக திருமங்கையாழ்வாரின் பிரபந்தங்கள் அமைந்துள்ளது என்கிறார் பெரிய ஜீயரான மணவாள மாமுனிகள். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல் மற்றும் பெரிய திருமடல் ஆகிய 6 பிரபந்தங்களே 6 அங்கங்களாக திருமங்கை ஆழ்வார் இயற்றினார் என்கிறார் மணவாள மாமுனிகள். மற்றைய ஆழ்வார்கள் இயற்றிய பிரபந்தங்கள் உப அங்கங்களாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே ஆழ்வார்கள் இயற்றிய பிரபந்தங்களுக்கு பல ஆச்சாரிய வள்ளல்கள் உரைகளை எழுதியுள்ளார்கள். ஆயினும் மாறன் மறைபொருளாம் திருவாய்மொழிக்கு உரை எழுதிய நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியர் அவதரித்ததும் கார்த்திகையில் கார்த்திகை நாளே. காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளின் சந்நிதி தெருவில் இவருக்கு தனி சந்நிதியும் அமைய பெற்றுள்ளது. நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சீயர், நம்பிள்ளை என்று ஆச்சாரிய குரு பரம்பரை தொடர்ந்து மணவாள மாமுனிகள் ஈராக முடிவடைகிறது. ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களுக்கு எம்பெருமானார் காட்டிய வழியில் சென்று திறம்பட தொண்டு புரிந்த ஆச்சாரியர்கள் வைபவத்தை தொடர்ந்து தரிசிக்க உள்ளோம். அந்த திருமங்கையாழ்வார் அவருடைய வைபவத்தை பறக்க பேசியிருக்கிறார் நம்பிள்ளை பேசினதான் பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நம்மாழ்வாரையும் திருமங்கையாழ்வாரையும் ஒப்பிடுகிற காலத்திலே கூட திருமங்கையாழ்வாருடைய வைபவம் மிக உயர்ந்தது என்று தெரிவிப்பார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படிப்பட்ட அந்த
நம்பிள்ளையாலே கொண்டாடப்பட்ட, பெரியவாச்சான் பிள்ளையாலே கொண்டாடப்பட்ட அந்த திருமங்கை ஆழ்வார் அவருடைய வைபவத்தை, அவருக்கு நடைபெறுகின்ற உற்சவங்களை, அவருடைய திருமஞ்சனம் முதலான விசேஷங்களை நாம் கண்டு அனுபவிப்போம். கார்த்திகையில் கார்த்திகை நாள் 9 நாட்கள் கொடியேற்றி திருமங்கை ஆழ்வாரின் அவதார உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும். திருநகரியிலே திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியாருடன் திருத்தேரில் எழுந்தருளி மாட வீதிகள் வழியே வலம் வருகிறார். தன்னுடைய அவதார தினத்திலே திருத்தேர் உற்சவம் முடிந்தவுடன் திருக்கோவிலுக்கு பின்புறம் இருக்கும் திருக்குளத்திலே தீர்த்தவாரி உற்சவம் கண்டருள்வார். பிரம்மோற்சவ காலத்திலே எம்பெருமானுக்கு பலிபேர மூர்த்தியாய் காட்சி தரும் சிறிய திருமேனியைப் போலவே ஆழ்வாரின் சிறிய திருமேனிக்கும் திருக்குளத்திலே திருமஞ்சன வைபவமும் நடைபெறுகிறது. ஆழ்வாரும் குமுதவல்லி நாச்சியாரும் திருக்குளக்கரையிலே எழுந்தருளியிருக்க அவரின் சிறிய திருமேனிக்கு தீர்த்தவாரி வைபவம் நடைபெறுகிறது. மலை நாட்டிலே குலசேகர ஆழ்வாரும், பாண்டிய நாட்டிலே நம்மாழ்வார் தாமிரபரணி நதியிலும், பெரியாழ்வார் திருமுக்குளக்கரையிலும் திருமஞ்சனம் கண்டு தீர்த்தவாரி நடப்பது போல் சோழ நாட்டிலே திருமங்கையாழ்வாருக்கு அவதார தினத்தன்று தீர்த்தவாரி நடைபெறுகிறது. குலசேகர ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் தன்னுடைய அர்ச்சா திருமேனியுடன் தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து தீர்த்தவாரி கண்டருள்வார்கள். ஆனால் திருநகரியிலே திருமங்கையாழ்வாரின் பலிபேர மூர்த்திக்கே தீர்த்தவாரி நடைபெறுகிறது. அப்படியானால் சோழ நாட்டிலே பெருமை பொங்க பாயும் காவிரி நதியின் தீர்த்தத்தில் திருமங்கையாழ்வாருக்கு திருமஞ்சனம் உண்டா என்ற வினா எழும். கார்த்திகையில் கார்த்திகை நாளில் காவிரி நீர் கொண்டு கலியனுக்கு நடக்கும் திருமஞ்சனத்தையும், தை அமாவாசை அன்று மஞ்சள் குழி உற்சவத்தையும் காண காத்திருங்கள். ஆழ்வார்கள் தரிசனத்திலே ஆலிநாடனின் அற்புதங்கள் ஆடல்மா குதிரையுடன் அமுதமாய் பாயப் போகின்றது. குதிரையிலே ஆலிநாடன் வருகின்றான். பாடல் மாகுதிரையிலே ஆலிநாடன் வருகின்றான். கோல் தேடும் கொடியை போல் வாழ்நாடி வருகின்றான். ஆடல் மாகுதிரையிலே ஆலிநாடன் வருகின்றான். கோல் தேடும் கொடியை போல் வாழ்நாடி வருகின்றான். ஆடல் மாகுதிரையிலே ஆலிநாடன் வருகின்றான். கோல் தேடும் கொடியை போல் மால்நாடி வருகின்றான்.